TBC Tamil News. TBC News Highlights. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு தமிழர் அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் லைக்கா அல்லிராஜா. தமிழர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் விசனம். வடக்கில் அதானி குழுமத்தின் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் உட்பட இந்தியாவுடனான சகல இணைப்பு திட்டங்களையும் மீளாய்வு செய்வதற்கு ஜனாதிபதி தீர்மானம். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள், மத்திய வங்கி பிணைமுறி ஊழல் தொடர்பாக பூர்வாங்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரான விஜித்த ஹேரத் இன்று கூறியுள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் மத்தியில் உள்ள பெரிய தனவந்தர்களில் ஒருவரான லைக்கா நிறுவன தலைவர் அல்லிராஜா சுபாஸ்கரன் இலங்கை அரசியலில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே சிங்கள பத்திரிகை ஒன்றை வெளியிட்டு வரும் அவர் அடுத்த வாரம் முதல் கொழும்பில் இருந்தும் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் தமிழ் பத்திரிகை ஒன்றையும் வெளியிடவிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பத்திரிகையின் ஆசிரிய பீடத்தை ஒழுங்கு செய்யும் பணி உதயன் சுடரொளி பத்திரிகைகளின் முன்னாள் பிரதம ஆசிரியர் நடேசப்பிள்ளை வித்யாதரனிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்டத்தில் வீரகேசரி நிறுவனமே பத்திரிகையை அச்சிட்டு கொடுக்க இணங்கியிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி பத்திரிகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் அரசியல்வாதிகளை சேர்த்து புதிய அரசியல் கட்சியொன்றை அமைப்பதற்கு சுபாஸ்கரன் முயற்சியை தீவிரப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் வடகிழக்கு தமிழர் அரசியலில் சுபாஸ்கரனின் இந்த முயற்சி மேலும் குழப்பத்தை தோற்றுவிக்கும் என்று தமிழர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் விசனம் அடைந்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் பொது வேட்பாளர் என்று கூறப்பட்டு களமிறக்கப்பட்ட அரிய நேத்திரனின் சங்கு சின்னத்தில் வேட்பாளர்களை களமிறக்குவது சுபாஸ்கரனின் ஒரு யோசனை, அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியின் உதயசூரியன் சின்னத்தில் களமிறக்குவது இன்னொரு யோசனை. இந்த நோக்கத்துக்காக உதயசூரியன் சின்னத்தை வாங்குவது என்று ஆலோசிக்கப்பட்டாலும் கூட்டணி வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டதால் அந்த முயற்சி இழுபறிக்குள்ளானது. இந்தியாவின் அழுத்தம் காரணமாக தமிழர் விடுதலை கூட்டணியை லைக்கா தலைவரினால் பெற முடியாமல் போய்விட்டது என்று ஒரு தகவலும் கூறுகிறது. சுபாஸ்கரன் அமைக்க முயற்சிக்கும் அரசியல் கூட்டணியின் தலைவராக டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அதில் இணைவதற்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் நம்பகமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. ஸ்ரீதரன் கடந்த வெள்ளிக்கிழமை சுபாஸ்கரனுடன் அவர் தங்கியிருக்கும் கொழும்பு ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடத்தினார். CV விக்னேஸ்வரனின் கட்சியை சேர்ந்த மணிவண்ணன் அதற்கு முதல் லைக்கா தலைவரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுபாஸ்கரனை சந்தித்து கூட்டணியில் இணையும் விருப்பத்தை வெளியிட்டதாகவும் தெரிய வருகிறது. எவ்வாறாயினும் லைக்கா தலைவர் இயக்க முயற்சிக்கும் அரசியல் கூட்டணி விடயத்தில் இந்தியா கடுமையான விசனம் அடைந்திருப்பதாகவும் ஏற்கனவே தமிழர்கள் அரசியல் ரீதியில் கடுமையாக பிளவடைந்து சிதறப்பட்டிருப்பதால் சுபாஸ்கரனின் முயற்சி தமிழர் அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் பாராளுமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலமே இருப்பதால் இத்தகைய புதிய கூட்டணிகளை அமைக்க முயற்சிப்பது தமிழர்களுக்கு அடுத்த பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தமிழ் அரசியல் பிரமுகர்களிடம் இந்திய தரப்பினர் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. வடக்கில் அதானி குழுமத்தின் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் உட்பட இந்தியாவுடனான சகல இணைப்பு திட்டங்களையும் மீளாய்வு செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய பாராளுமன்றம் கூடிய பிறகு இந்த இணைப்பு திட்டங்களின் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அந்த திட்டங்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறின. கடந்த வருடம் ஜூலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சக்தி வலு, வர்த்தகம், பொருளாதாரம் ஆகிய துறைகளில் இணைப்பு திட்டங்கள் தொடர்பிலான நோக்கு ஆவணம் ஒன்று குறித்து இணக்கம் காணப்பட்டிருந்தது. இலங்கையின் புதிய அரசாங்கம் சகல இணைப்பு திட்டங்களினதும் தற்போதைய அந்தஸ்து குறித்து ஆராய தொடங்கியிருப்பதாக அரசாங்க வட்டாரம் ஒன்று கூறியது. இணைப்பு திட்டங்கள் தொடர்பில் ஏதாவது புரிந்துணர்வு உடன்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால்
அவற்றை திருத்துவது குறித்தும் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதா இல்லையா என்பது குறித்தும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரே தீர்மானிக்கப்படும் என்றும் அந்த வட்டாரம் கூறுகிறது. புதிய ஜனாதிபதி திசாநாயக்கவை வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சந்தித்து வருகிறார்கள். இன்று காலை அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் ஜனாதிபதியை அவரது செயலகத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார். அதேவேளை ரஷ்ய தூதுவர் லெவன் ஷாகர்யான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வாழ்த்து செய்தியை ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் கையளித்தார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொள்வதாக இருந்தால் அதன் தலைவர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க விலக வேண்டும் என்று சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நிபந்தனை விதித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் சேருவதை விடுத்து அந்த கட்சியில் உள்ளவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவர்களுக்கு தற்போது சிறந்த இடம் ஐக்கிய மக்கள் சக்தியே. விக்ரமசிங்க தலைவர் பதவியிலிருந்து விலகி எம்மிடம் ஐக்கிய தேசிய கட்சியை ஒப்படைக்க விரும்பினால் நாம் அதனை பொறுப்பேற்க தயாராக இருக்கிறோம் என்றும் ராஜகருணா கூறினார். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொது எதிரணி கூட்டணி ஒன்றை அமைப்பதே சிறந்த தெரிவு என்பது தனது அபிப்பிராயம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரான பஜிர அபேவர்தன கூறினார். நவ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான குமார் பெல்கமவின் மரணத்துக்கு காரணம் 2022 மே மாதம் 9ஆம் தேதி அறகலைய போராட்டக்காரர்களின் வன்முறையின் போது அவருக்கு ஏற்பட்ட காயங்களே என்று நேற்றைய தினம் மத்துகமவில் இடம்பெற்ற இறுதிச் சடங்கில் இரங்கல் உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பியால் நிஷாந்த கூறினார். 2022 மே 9ஆம் தேதி அறகலையக்காரர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் பெல்கம கடுமையான காயங்களுக்கு உள்ளானார். அதன் காரணமாக அவர் அடிக்கடி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது என்றும் அவர் கூறினார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள், மத்திய வங்கி பிணை முறி ஊழல் தொடர்பாக பூர்வாங்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரான விஜித்த ஹேரத் இன்று கூறினார். ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான அமைச்சரவையில் முதலாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக செய்தியாளர்கள் மாநாட்டில் விவரங்கள் வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். அரசியல் பலம் மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட தூதுவர்களை மற்றும் உயர்ஸ்தானிகர்களை மீள அழைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த கூட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித்த ஹேரத் இது தொடர்பான அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசியல் நியமனம் பெற்றவர்களின் பதவிகள் மீளப் பெறப்படும் என அவர் கூறினார். எம்பிக்களின் பல மகன்கள் மற்றும் மகள்களுக்கு ராஜதந்திர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். எவ்வாறாயினும் இலங்கை ராஜதந்திரிகள் எவரும் உடனடியாக மீள அடைக்கப்பட மாட்டார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய தமிழ் மாலை செய்திகள். செய்திகளை அடுத்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக அரசியல் அதிர்வலைகளை வெளிக்கொணரும் தணல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. தொடர்ந்தும் டிபிசி செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோயில் என்று சொல்வார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்ளும் கட்சிகளின் செயற்பாடுகளும் அவ்வாறு தான் உள்ளன. அனைத்து கட்சிகளுமே ஒற்றுமை என்றுதான் பேசுகின்றன. ஆனால் ஒற்றுமையாக செயற்படுவதற்காக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. பதிலாக பிரிந்து செல்வதற்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறிய வாய்ப்பையும் அவர்கள் விட்டுவிடுவதில்லை. பொது தேர்தல் நடைபெறவிருக்கும் தற்போதைய நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி பிரதிநிதித்துவத்தை தக்க வைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான எந்தவித முயற்சியையும் முன்னெடுக்கும் நிலையில் யாருமே இல்லை. இறுதியாக கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை அழைத்து ஒற்றுமையின் அவசியம் குறித்து வகுப்பெடுத்திருக்கின்றார். அழைக்கப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளில் சிலர் இதுதான் இன்றைய பாடம் என்பதை தெரிந்து கொண்டு சந்திப்புக்கு செல்லவும் இல்லை. தமிழ் கட்சிகள் தனித்தனியாக பொது தேர்தலை எதிர்கொள்வதால் வாக்குகள் சிதறடிக்கப்படும் என்பதை ஏற்றுக்கொண்ட தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதனால் பிரதிநிதித்துவத்தை இழக்காத வகையில் ஒன்றாக போட்டியிடவே விரும்புகின்றோம் என்றும் இந்திய தூதுவருக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள்.
எனினும் இந்த ஒற்றுமை முயற்சி உடனடியாக சாத்தியமில்லை என்றும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்திய தூதுவருக்கு தெரிவித்தனர். கடந்த காலங்களில் கூட்டமைப்பாக செயற்பட்ட போது கிடைத்த கசப்பான அனுபவங்களே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் இதற்கு மேலதிக விளக்கமும் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் அவை 4 அணிகளாக களம் இறங்கலாம் என தெரிகின்றது. தமிழரசு கட்சி தனியாக போட்டியிடுகின்றது. 5 கட்சிகள் இணைந்திருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2வது அணியாக களமிறங்குகின்றது. விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. 4வது கஜேந்திரகுமாரின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இதைவிட தமிழர் விடுதலை கூட்டணியும் உதயசூரியன் சின்னத்தை வைத்துக்கொண்டு யாராவது கூட்டணி அமைக்க வருவார்களா என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகளை ஒன்றாக கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான தரப்புகள் யாரும் இல்லை. மன்னாராயர் ராயப்பு ஜோசப் இருந்தபோது அவரது சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவையாக தமிழ் கட்சிகள் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரியான ஆளுமைகள் யாருமே இப்போது இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி ஒற்றுமையை ஏற்படுத்த முயன்ற தமிழ் பொது கட்டமைப்பு இப்போது வெந்து நொந்து போயிருக்கின்றது. மீண்டும் அவ்வாறான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதால் அதிகமாக பாதிக்கப்பட போவது அம்பாறையும் திருமலையும் தான். 2020 பொது தேர்தலில் அம்பாறையில் தமிழ் வேட்பாளர் யாருமே வெற்றி பெற முடியவில்லை. அப்போது வாக்குகள் பிளவுபட்டன. திருமலையில் சொற்ப வாக்குகளால் சம்பந்தன் தெரிவாகியிருந்தார். இப்போது திருமலையில் இந்த 4 அணிகளில் 3 அணிகளாவது களமிறங்கும் என எதிர்பார்க்கலாம். கஜேந்திரகுமார் அணி மற்றவர்களுடன் இணங்கி போகும் வாய்ப்பு இல்லை. அதேபோல் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பனவும் தமது வேட்பாளர்களை திருமலையில் களமிறக்க வேண்டும் என்பதில் இன்று வரையில் உறுதியாக இருக்கின்றன. அம்பாறையை பொறுத்தவரையில் பெரும்பாலும் புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு தரப்பு மட்டும் போட்டியிடலாம். மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் அங்கு அவ்வளவு நெருக்கடி இல்லை. வடக்கை பொறுத்தவரையில் 2 தேர்தல் மாவட்டங்கள், ஒன்று வன்னி மற்றது யாழ்ப்பாணம். முல்லைத்தீவு வவுனியா மன்னாரை உள்ளடக்கிய இந்த வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 6 உறுப்பினர்கள் உள்ளனர். வவுனியா வடக்கு மற்றும் முல்லைத்தீவு எல்லை கிராமங்களில் இடம்பெற்ற சிங்கள குடியேற்றங்களால் இங்கிருந்தும் சிங்களவர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகும் வாய்ப்புகள் உள்ளன. யாழ்ப்பாணத்தையும் கிளிநொச்சியையும் உள்ளடக்கியதுதான் யாழ் தேர்தல் மாவட்டம். 1980களில் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை 6 உறுப்பினர்கள் தான் தெரிவாகியுள்ளனர். சனத்தொகை குறைவாவதால் உறுப்பினர் தொகையும் குறைந்திருக்கின்றது. இந்த 6 ஆசனங்களையும் கட்சிகள் எவ்வாறு பங்கு போடப் போகின்றன? ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியும் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கட்சிகள் நிறுத்தப் போகும் வேட்பாளர்களும் இந்த விடயத்தில் தாக்கம் செலுத்தக்கூடும். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு யாழ்ப்பாணத்தில் நிரந்தரமான வாக்கு வங்கி ஒன்று உள்ளது. அவரும் ஒரு சீட்டை எடுத்தால் மிகுதியாக இருக்கப் போவது 3 ஆசனங்கள். தமிழ் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய 4 கட்சிகளும் தான் இதற்காக போட்டியிடப் போகின்றன. போட்டி வாழ்வா சாவா என்றுதான் இருக்கப் போகின்றது. TBC Tamil News.